நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, களிக்கு, சாதத்தோடு எல்லாமே. முருங்கைக்காய் கத்திரிக்காய் வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 100 கிராமு, கத்திரிக்காய் 100 கிராமு, வெங்காயம் 1, தக்காளி அரை கிலோ, பூண்டு 2. காஞ்ச உடனே இதில் எண்ணெய் விடுவோம். இது என்ன எண்ணெய்? கல்லெண்ணெய், செக்கில் ஆட்டினா கல்லெண்ணெய். சமையல் எண்ணெய் எது வேணால் நீங்கள் விட்டுக்கலாம். காஞ்ச உடனே இவ்வளோ கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு 4 வெந்தயம் அதில் போடணும். வெந்தயம் உடம்புக்கு நல்லது. ஏன்னா நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் போடுறோம்ல, அதோட வெந்தயம் சேர்க்கும்போது ஹீட் கொஞ்சம் கம்மியாகும். வெந்தயம் அது உள்ள போடணும். வெந்தயம் போட்ட உடனே, வெந்தயம் சேர்த்த உடனே நம்ம பூண்டு சேர்க்கணும். பூண்டு அதோட நம்ம சேர்த்து வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுக்கணும். நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போடணும். வெங்காயத்தை உள்ள போட்டு நம்ம அதை கொஞ்சம் இது பண்ணணும், ரோஸ்ட் பண்ணணும். இப்போ வெந்தயம், பூண்டு, வெங்காயம் போட்டிருக்கோம். 3 சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதெல்லாம் போட்ட உடனே சிறிது பெருங்காயத்தூள் போடணும். இவ்வளோ பெருங்காயம் போட்டாச்சு. ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள், அவ்வளோதான். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் நல்லா. எலுமிச்சை சைஸ் புளி எலுமிச்சை சைஸ் எடுத்துக்கணும். அதை நம்ம தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கணும். இதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு பக்கத்துல வச்சிடணும். இப்போ நம்ம வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு கோல்டன் கலர் வந்துச்சு. இது கூட வந்து நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் காட்டியிருக்கேன், ஆனா கத்திரிக்காய் வந்து இப்போ போடக்கூடாது. முருங்கைக்காய் ஆஃப் பாயில் ஆன பிறகு கத்திரிக்காய் போடணும். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் இல்லையா. இதோட போடுறப்போ உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா டேஸ்ட் ஆயிடும். அதனால இது பாதி வெந்த பிறகு கத்திரிக்காவை நீங்க ஆட் பண்ணிக்கணும். இப்ப இதெல்லாம் போட்டாச்சு இல்லையா, இதோட சிறிது உப்பு சேர்த்துக்கணும். சிறிய அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்ப இதை மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த இது பண்ணலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம்.
இது ஒரு மூடி போட்டு மூடுறப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் இது முருங்கைக்காய் வேகும். ஒரு மூடி போட்டு அதை நம்ம மூடிக்கலாம், மூடி வேக விட்டுலாம். அது வேகிற கேப்ல நம்ம தக்காளி ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி நம்மளுக்கு தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ கத்திரிக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாதி முருங்கைக்காய் வெந்த பிறகு கத்திரிக்காய் நம்ம அதில் சேர்த்துக்கலாம. இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துட்டோம், பிஞ்சு கத்திரிக்காய். இப்போ முருங்கைக்காய் போட்டோம் இல்லையா, அது எப்படி வெந்திருக்கு பார்க்கலாம் வாங்க. திறக்கலாமா? நமக்கு முருங்கைக்காய் வந்து பாதி வெந்திருக்கு. இப்போ இதோட நம்ம கத்திரிக்காய் சேர்க்கும் போது நம்ம அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இதோட கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. இது நம்ம கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். கலந்து விட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு மூடி போட்டு இது வேகட்டும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இது வேகட்டும். அடுத்து நம்ம தக்காளியை மிக்ஸியில் போட்டுக்கலாம். மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு பேஸ்டா இருக்கணும். இது ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்ப நம்ம கத்திரிக்காய் போட்டுட்டோம்ல, அது ஓரளவுக்கு வெந்துச்சு. பாருங்க, இப்போ நம்மளுக்கு 2 காயுமே வெந்துச்சு, கத்திரிக்காய் முருங்கைக்காய். இப்போ நம்மளுக்கு போட்ட 2 காயுமே நல்லா வெந்துச்சு, கத்திரிக்காய் முருங்கைக்காய். இப்போ நம்ம இதோட அரைச்சி வச்ச தக்காளி அதை சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, இது நம்ம மிக்சியில் அரைச்ச தக்காளி, இதை அதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை சேர்த்தாச்சு. இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இதுல மசாலா சேர்க்கக்கூடாது. ஏன்னா மசாலா சேர்த்தா அப்படியே பச்சை வாசனை அப்படியே இருக்கும். லைட்டா பச்சை வாசனை போகணும் பிறகு அப்புறமா நம்ம மசாலா இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊத்திட்டோம்ல, இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஓகேவா? கலந்து விட்டுட்டு ஒரு கலவை மூடி விட்டுடலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ தக்காளி ஊற்றி இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண மசாலா இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்சி தனி மிளகா தூள், மசாலா சாம்பார் பொடி, இது 2 மட்டும் போட்டா போதும். நல்லா போட்டோம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும்.
இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆச்சு. இதோட புளி தண்ணி நம்ம சேர்த்துடணும். புளி கரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி அதோட சேர்த்துடலாம். பாருங்க, நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். இதோட புளி தண்ணி ஊற்றிட்டு இல்லையா, இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டம்ளர் தண்ணி போதும். இதோட சாம்பார் ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம இறக்கிடணும். முன்ன நம்ம காயோட சேர்த்து உப்பு போட்டோம் இல்லையா, நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற உப்பு கொஞ்சம் அதோட போட்டுக்கணும் பார்த்து. அவ்வளோதான், கொஞ்சம் உப்பு போட்டோம்னா மூடி போட்டோம்னா சரியாயிடும். வச்ச வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நீங்க களிக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க.